வீட்ல எல்லாருமே அன்பு ரொம்ப அழகாக புகழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி அன்பு புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வெண்ணிலா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி அன்போட பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதன்படி வந்து அன்பு வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுக்கு காரணமே அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதனால் அன்பு வந்து எந்த புது பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க. அதனால் அன்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியாது, அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அதை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதனால் அன்பு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாரு, மனசு கஷ்டப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொடுத்த காசை எல்லாத்தையுமே வந்து ஜீவா கிட்ட திருப்பி கொடுக்குறாரு. ஜீவா வந்து அதிர்ச்சியில் ஏன் அன்பு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜீவா கிட்ட சொல்கிறாரு. ஜீவா வந்து இவ்வளோ தானா, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன் இப்போ பண்ணலன்னா அப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காக எதுக்கு அன்பு காசெல்லாம் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்று வேணாம், சொன்னால் கேளுங்க, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணாத போது நான் என்ன பண்ண போகிறேன் காசை வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. சரி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாரு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும், என்னை நம்பி யார் வேலையும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து ஒரு ஓனன்றதால எனக்கு யாருமே எதுவும் சப்போர்ட் பண்ண போகிறதில்லன்னு. அப்படிலாம் ஏன் யோசிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆமாம் அன்பு, எப்போ நீங்கள் வந்து எனக்காக உதவுறேன்னு சொன்னீங்களோ அப்போவே நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னை வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து எனக்காக உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போது நீங்கள் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நீங்கள் காப்பாற்ற முடியுமா அன்பு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல ஜீவா அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் என்னோடய அப்பாவோட பிஸ்னஸை நல்லபடி நான் முடிக்கணும், என்னோடய அப்பாவோட பிஸ்னஸ் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா. ஆமாம், அதான் நான் க்ளவுட் கிச்சன் ஐடியா வந்து பண்ணேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. க்ளவுட் கிச்சன் போனால் என்ன, நீங்கள் என் கூட இணைஞ்சி வந்து ஜாப் பண்ணலாம்ல, என்னோட வந்து ஹோட்டலில் சீஃப் வந்து குக்கு யாருமே சரியில்லை, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும், இது ஒரு உதவியாக தான் கேட்குற அன்பு அப்படின்னோடனே அப்படியே வந்து அன்பு கையை பிடிக்கிறாரு. இல்லை உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் இது உதவியாக கேட்கல, எனக்கான உதவியாக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை அன்பு, இதில் சுயநலமும் கலந்துருக்கல, என்ன சுயநலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டைமில் எனக்கு உதவி பண்ணுறீங்க, எனக்கு இது போதும், நான் கண்டிப்பாக வரேன் அப்படி சொல்லிட்டு அன்பு ஒத்துக்கிறாரு. சரி நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு. இந்த மாதிரி ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். எதுக்கு ஹோட்டல்லாம் தங்கணும், இங்கே பாருங்கள் எனக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி யார் யார் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குவார்ட்டர்ஸ் நான் வச்சுருக்கேன், அதனால் அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்கிறாரு. சரி இதுதான் அந்த அட்ரஸ்ஸு, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அன்பு கீழே இறங்க. சரி அன்பு இங்கே இதுதான் குவார்ட்டர்ஸ், நீங்கள் போங்க, அது பின்னாடி வர ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. அன்பு வந்து இறங்கி வராரு. கண்மணி வந்து அன்பு பார்த்துடுறாங்க, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தெரியுதா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஒன்றை தேடி நான் வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்கிறாரு. அப்போ வந்து கரெக்டாக ஜீவா வந்து இந்த மாதிரி அன்பு வந்து வேலை விஷயமா வந்திருக்காரு, நான் என்னோடய ஹோட்டலில் வந்து அவர் வந்து சீஃப் குக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு, நம்ம கூட வந்து இனிமேட்டு ஜாப் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. அடுத்து வந்து கண்மணிக்கு எதிரில் இருக்க வந்து இடத்துல வந்து தங்க வைக்கிறாரு அன்புவை. அன்பும் கண்மணி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து பழையபடி பேசிக்க முடியல. அவங்க பார்த்து கண்மணி வந்து பார்த்து அன்பும் முறைக்கிறாங்க, அன்பும் பார்த்து முறைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேள்விப்படுறாங்க. வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அன்பு வந்து பிஸ்னஸை காலி பண்ணலான்னு நினச்சா கரெக்டாக வந்து கண்மணி கூட சேர்ந்து ஜாப் வந்து சேர்ந்துருக்கானா, அதுவும் வந்து ஒன்றா வேலை செய்கிறாங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி வந்து அந்த ஹோட்டலில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வரும்போது கரெக்டாக கண்மணி அன்பு வந்து இந்த மாதிரி ஜாப் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லார் கூடயுமே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. இப்படி ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்படி ஒன்றா அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க.